கர்த்தரை அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தரை அங்கே துதிக்கிறார்கள். அங்கே பரலோகமாக இருக்கிறதுக்கு காரணம் துதி ஏறெடுக்கப்படுகிறது. எவ்வளோ நாள்னா எத்தனையோ ஆண்டுகளாக, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக துதி மாத்திரம்தான் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. வேறு ஒன்றும் அங்கே இல்லை. பரலோகமாக இருக்குது, தங்கப்பட்டினமாக இருக்குது. குறைவில்லாத ஒரு அரசாட்சியாக அங்கே இருக்கிறதுனா ஒரு மூல காரணம் அங்கே தேவன் மையமாக இருக்கிறார். அந்த தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள், தேவனை அவர்கள் துதிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் கர்த்தர் பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன ஆயுதம்னா துதி என்கிற ஆயுதம். அந்த ஆயுதம் அவர் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட் பாருங்கள். துதிக்கும் பொழுது சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. துதிக்கும் போது கவலை மறைய ஆரம்பிக்கிறது. துதிக்கும் போது பிரச்சனைகள்